புது வீட்டிற்கு குடிபோகும்போது செய்ய வேண்டியவைகள். புது வீட்டிற்கு பால் காய்ச்சுவதற்கு செல்வதற்கு முன் முதல் நாளே அந்த வீட்டிற்கு சென்று மாலை நேரத்திற்கு முன்னதாக வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள். பிறகு மறுநாள் விடியற்காலையில் எழுந்து விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி, முருகன், பெருமாள் என 5 கடவுள்கள் இணைந்திருக்கும் தெய்வ படம், குலதெய்வ படம் ஆகியவற்றை எடுத்து செல்லவும். வீட்டிற்குள் நுழையும் போது நிறைகுட தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும். உப்பு, பருப்பு, மஞ்சள், புளி, சீனி ஆகிய 5 பொருட்களை சமையல் அறையில் வைக்க வேண்டும். பிறகு பால் காய்ச்ச வேண்டும். தெய்வ படத்திற்கும் குலதெய்வ படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதை வெற்றிலையில் பூ பழம் வைத்து வைக்கவும். காய்ச்சிய பாலை பூஜையில் வைத்து விளக்கேற்றி வழிபடவும். வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி தினத்தன்று பால் காய்ச்சி புது வீட்டிற்கு குடிபோனாலும் மிகவும் நல்லது. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பௌர்ணமி அன்றைக்கு ஆரம்பிப்பது மிகச்சிறப்பாக இருக்கும்.